இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. அமரும் பொழுது உரையாடல் அப்படியாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆறுதலாக, என்னுடைய தேற்றுதலாக, என்னுடைய வழிகாட்டியாக ஆண்டவரை நான் இந்த இடத்தில் உணர வேண்டும். எத்தனை முறை ஆலயத்திற்கு வந்து வெறுமையாக சென்றிருக்கும் உணர்வு நமக்கு இருக்கிறது. ஆலயத்திற்கு வந்தேன், ஆண்டவரை நற்கருணையில் வாங்கினேன், ஆனாலும் ஒரு குறை, வெறுமையோடு நான் சென்று கொண்டிருக்கிறேனே, உள்ளம் நிறைவு இல்லையே என்று எத்தனை முறை நாம் சென்றிருக்கிறோம். இன்று ஆண்டவர் நமக்கு சொல்வது, அவருடைய அருகில் அமர்வது பெரிதல்ல, அவரோடு இணைவது. மனிதனாய் பிறப்பது அரிது, வாழ்வில் தெய்வத்தோடு இணைவது எளிது. அவரோடு இணையும் தருணமாக இந்த தருணம் இருக்கு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு இந்த திருவிருந்திற்கு வரவேற்கின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அன்போடு அழைப்பார். பிள்ளைகளே, வாருங்கள் உணவருந்தலாம் என்று. இன்று இந்த திருபலியின் தொடக்கத்தில் அதே இறைவன் நம்மையும் பார்த்து பிள்ளைகளே வாருங்கள் உணவருந்தலாம் என்று சொல்கிறார். ஆனால் இந்த திருவிருந்தில் அவர் கொடுக்கும் உணவு அவருடைய திருவுடலும் திரு ரத்தமும். இதைவிட ஒரு சிறந்த உணவை அவர் நமக்கு கொடுக்கவே முடியும். உன்னதமான உணவு, நமக்கு நித்திய வாழ்வு கொடுக்கும் உணவு. ஆகையால் நம்மை அன்போடு வரவேற்கும் இறைவனுக்கு நம்முடைய உள்ளங்களை திறப்போம், நம்முடைய செவிகளை திறந்து அவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை கேட்போம். இந்த உணவை நாம் உளமாற உட்கொள்வோம். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாகக்கூடிய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். இந்த பாடலின் வழியாக நம்முடைய குற்றம் குறைகளை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு இப்பொழுது அறிக்கையிட்டு அவருடைய இரக்கத்திற்கு, அவருடைய அன்பிற்கு விரோதமாக நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் ஏற்று இப்பொழுது மன்னிப்பை கேட்போம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை காட்டும் இயேசுவே. பாடுவோம். புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. முதல் வாசகம். என் தலைவரே, நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, 1 முதல் 10 வரையிலான இறை சொற்றொடர்கள். அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதார மரங்களுக்கு அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி
அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின் நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளம் கன்றை கொணர்ந்து வேலைக்காரரிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளம் கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவர்களை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் நாவினால் புறங்கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவர்க்கு எதிராக கையூட்டு பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம். மறைந்திருந்த இறை திட்டம் இறை மக்களுக்கு வெளிப்படப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடல் ஏற்று நிறைவு செய்கின்றேன். என் மூலம் இறை வார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறை வார்த்தை ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களிடங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுள்ளம் கொண்டார். உங்களுள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் எனும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றிய நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
தருகின்றவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லுங்கள் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பற்பல பணிகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் பொது காலத்தின் 16வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியா வீட்டிற்கு செல்வதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பணி வாழ்க்கையில் அவர் வீடுகளுக்கு அழைத்த பொழுது, யாரெல்லாம் அவரை அழைத்தார்களோ அப்பொழுது அவர் மகிழ்வோடு சென்றார். எந்த அழைப்பையும் ஆண்டவர் உதறி தள்ளவே இல்லை. நாம் நற்செய்தியில் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் ஆண்டவரை அழைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோர் வீட்டுக்கும் ஆண்டவர் சென்றார். நமக்கு தெரியும், பேதுருடைய இல்லத்திற்கு செல்கிறார். ஜக்கேயனுடைய வீட்டிற்கு அவரே சொல்கிறார், ஜக்கேவே இறங்கி வா, நான் இன்று உன்னோடு தங்க வேண்டும். பரிசாயனுடைய வீட்டுக்கும் செல்கிறார். பரிசேயர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தவர்கள். அவர் ஒருவர் ஆண்டவரை அழைக்கிறார், என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று. அங்கும் செல்கிறார். இவர்கள் எனக்கு விரோதிகளாயிற்றே, என்னை பற்றி இவர்கள் தவறாக பேசுகிறார்களே என்று அவருடைய அழைப்பை அவர் புறக்கணிக்கவில்லை. பரிசேயனுடைய வீட்டுக்கும் செல்கிறார். மத்தேயுனுடைய வீட்டுக்கு செல்கிறார். அங்கு மத்தேயு மனமாறியதை கொண்டாடுகிறார். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேகருடைய இல்லங்களை சந்திப்பதை பார்க்கிறோம். இன்றும் ஒரு இல்லத்தை சந்திக்கிறார், மார்த்தா மரியாவுடைய இல்லம். நற்செய்தி சொல்கிறது, மார்த்தா அவரை அன்போடு வீட்டில் வரவேற்றார். She welcomed the Lord. அவரை வரவேற்றாள், அன்போடு வரவேற்றாள். நாம் ஆண்டவரை வரவேற்கவில்லை என்று சொன்னால், அன்போடு வரவேற்கவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் எப்படி நம்முடைய இல்லத்திற்கு வருவார்? ஆண்டவரே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார். நமக்கு தெரியும், இதே லூக்கா எழுதிய நற்செய்தியில் அவர் 72 பேரை அனுப்புகிறார். அவர் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று இருந்தாரோ அந்த இடங்களுக்கு இவர்களை அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார்? ஓநாய்களிடையே நான் ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் போங்கள்.
அங்கு நீங்கள் ஒரு வீட்டை அடைந்தவுடன் அந்த வீட்டிற்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று சொல்லுங்கள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியில், அந்த நற்செய்தியின் இறுதியில் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருவார், உங்களை எந்த வீட்டில் வரவேற்கிறார்களோ, எந்த ஊரில் வரவேற்கிறார்களோ அங்கே தங்கியிருங்கள், அவர்கள் கொடுப்பதை நீங்கள் உண்ணுங்கள். ஒருவேளை எந்த வீடாவது, எந்த குடும்பமாவது, எந்த ஊராவது உங்களை வரவேற்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்? உங்களுடைய காலடியில் இருக்கும் தூசியை கூட அவர்களுக்கு விரோதமாக தட்டிவிடுங்கள். தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், உங்களை வரவேற்காத இடத்திற்கு போகாதீர்கள் என்று. தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், எந்த இடத்திற்கு உங்களை வரவேற்கவில்லையோ அங்கு போகாதீர்கள். உடைய காலடியில் ஒட்டியிருக்கும் தூசியை கூட அவர்களுக்கு விரோதமாக தட்டிவிடுங்கள். ஆண்டவருடைய ஆட்சி உங்களை நெருங்கிவிட்டது என்று சொல்லிட்டு வாருங்கள். தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன அவர், நாம் அழைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வீட்டிற்கு எப்படி வருவார்? வெறுமனே வாய் வார்த்தையால் அழைப்பதல்ல. இன்று முதல் வாசகத்தில் ஆபிரகாம் அந்த தூதர்களை அழைக்கிறார். வெறுமனே வாய் வார்த்தைக்கல்ல. அநேக நேரத்தில் நம்முடைய அனுபவமும் அதுதான். நமக்கு தெரியும், சும்மா தான் கூப்பிடுறாங்க, வந்துட்டு போலாமே என்பாங்க. ஆண்டவரை அப்படி அழைப்பதல்ல. இன்று ஆபிரகாம் அவர்களை எப்படி அழைக்கிறார்? தயவு செய்து எங்களை கடந்து போகாதீர்கள், இங்கே தங்கியிருங்கள், கடந்து போய் விடாதீர்கள், தயவு செய்து வாருங்கள். அவர்கள் அங்கு தங்கினார்கள், உண்டார்கள், ஆசீர்வதித்தார்கள். எம்மாவு சீடர்கள், ஆண்டவர் அந்த பயணத்தின் இறுதி நேரம் வரும் பொழுது அவர்களை கடந்து செல்வது போல் செய்வார். அப்பொழுது இவர்கள் சொல்வார்கள், ஆண்டவரே எங்களோடு தங்கியிருங்கள், மாலை வேளை ஆயிற்று, கடந்து போய் விடாதீர்கள். ஆண்டவர் அங்கு தங்கினார், தன்னையே வெளிப்படுத்தினார். அங்கு நற்செய்தி பிறந்தது. நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவரை வரவேற்கும் குடும்பங்களாக, அவருக்கு திறந்த குடும்பங்களாக இருக்கிறதா? என்னுடைய குடும்பங்களின் குறைகளை நான் அவரோடு பேச வேண்டும், திறந்த மனதோடு. அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவர் நம்முடைய குடும்பங்களை பார்த்து, அங்கு அவர் வந்தால்தான் என்ன குறை இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். அந்த 3 நபர்கள் ஆபிரகாமோடு தங்கினார்கள், அங்கு உண்டார்கள், அங்கு என்ன குறை இருந்தது என்று அவர்களுக்கு தெரிந்தது. ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஆண்டவர் என்னுடைய இல்லத்திற்கு வரவில்லை என்றால், அவருடைய பிரசன்னம் என்னுடைய இல்லத்தில் இல்லை என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களில் இருக்கும் குறைகள் எப்படி தீரும்? ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்வது வேண்டாம். அநேக நேரத்தில் நாம் அதை சொல்கிறோம், அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்தவர் தான் அந்த எம்மாவு சீடர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் நீங்கள் முகவாட்டத்தோடு இருக்கிறீர்கள்? அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரிந்தவர் தான் கல்லறையின் அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த மரியாவை பார்த்து கேட்கிறார், மரியா ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? மரியா என்று கேட்பது, அம்மா ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அவருக்கு தெரியாதா ஏன் அவள் அழுது கொண்டிருந்தாள் என்று? அவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்வது வேண்டாம். நான் சொல்லி இருக்கிறேனா என்னுடைய குடும்பத்தை பற்றி ஆண்டவருக்கு? என்னுடைய குறைகளை பற்றி, என்னுடைய தனிமையை பற்றி, என்னுடைய தேவைகளை பற்றி அவரை கடந்து போக விட வேண்டாம். அந்த குருடன் பார்த்தேமியோ ஆண்டவர் கடந்து சென்று விட்டார், அவன் விடுவதாக இல்லை. ஆண்டவர் கடந்து அவனை தாண்டி சென்று விட்டார். இன்னும் உறக்கமாக கத்துகிறான். ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா இன்னும் சத்தமா கத்தினார். நிற்கும் வரை கத்திக்கொண்டே இருந்தான். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, அவனை விட்டு ஆண்டவரால் முன்பே செல்ல முடியவே இல்லை. அவன் இன்னும் அதிகமாக கத்துவதை பார்த்து ஆண்டவர் நின்று விட்டார். உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவருக்கு தெரியாதா அவனுக்கு என்ன வேண்டும் என்று? தெரியும். நான் என்னுடைய வாய்விட்டு அவருக்கு சொல்லி இருக்க திறந்த மனதோடு, ஆண்டவரே இதுதான் சூழ்நிலை, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு நாள் சொல்லி முடிப்பது அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் கதையை அவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த குடும்பம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது அதுதான். ஆண்டவரோடு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை இன்று காலை இந்த நற்செய்தியை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது
இப்படியும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருந்திருக்க முடியுமா? ஆண்டவர் அவர்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சாதாரண நபரோடு பேசுவதை போல, ஆண்டவரே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, இவள் எனக்கு உதவவில்லையே, நீ சொல்லக்கூடாதா? எத்தனை அன்பு இந்த குடும்பத்திற்கு ஆண்டவரோடு, இறைவனோடு அத்துணை நெருக்கமாக உரையாடக்கூடிய ஒரு உறவு, அத்துணை நெருக்கம். எப்பேற்பட்ட ஒரு குடும்பம் இந்த குடும்பம். இன்று அப்பேற்பட்ட நெருக்கம் இருக்கிறதா ஆண்டவரோடு? அவரோடு அனைத்தையும் நான் பேசக்கூடிய நெருக்கம், அனைத்தையும் சொல்லக்கூடிய நெருக்கம். எதையும் நான் மூடி மறைக்க முடியாது, அவருக்கு தெரியும் என்று சொல்லிவிட முடியாது. எல்லாம் அவருக்கு தெரியும் என்று சொல்லிவிடுவது பெரிதல்ல. நான் சொல்லியிருக்கிறேன் அவருக்கு. இன்று இந்த குடும்பம் நம்முடைய குடும்பங்களை பார்த்து கேட்கும் கேள்வி. இரண்டாவதாக, நாம் ஆண்டவரோடு இருந்தால் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது பொருள் அல்ல. ஆண்டவரோடு நாம் இருக்கலாம், ஆனால் அவரை விட்டு வெகு தொலைவில் இருக்கலாம். அதைதான் ஆண்டவரே சொல்கிறார். இவர்களோ என்னை இவர்களுடைய உதடுகளால் புகழ்கின்றார்கள், இவர்களுடைய உள்ளங்களோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. They worship me through their lips, but their hearts are far away from me. இவருடைய உள்ளங்கள் என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. அநேக உதாரணங்களை பார்க்கலாம், அநேக உதாரணங்களை பார்க்கலாம். நம்முடைய புதிய ஏற்பாட்டில் அந்த ஊதாரி மைந்தனுடைய உவமை எல்லோருக்கும் தெரியும். அந்த பெரிய மகன் வீட்டிலே தான் இருந்தான், வீட்டிலே தான் இருந்தான். அவன் தந்தையை விட்டு விலகி செல்லவில்லை, என்னுடைய பங்கை கொடு என்று தன்னுடைய அப்பாவிடம் கேட்கவில்லை, வீட்டிலே தான் இருந்தான். ஆனால் தந்தையோடு இல்லை, தந்தையோடு இல்லை. வீட்டில் இருந்தான், தந்தையோடு இல்லை. He was in the house but not with the father. தந்தை செய்வதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் தம்பி வந்திருக்கிறான், தந்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார், தந்தை உள்ளம் அவனுக்கு புரியவில்லை. தந்தையோடு இருந்திருந்தால் தந்தையினுடைய உள்ளம் புரிந்திருக்கும். தந்தை ஓடி போய் சொல்கிறார், உன்னுடைய தம்பி இறந்து விட்டிருந்தான், மீண்டும் வந்திருக்கிறான், காணாமல் போயிருந்தான், கிடைத்திருக்கிறான், வா, நான் வரமாட்டேன், என்னவெல்லாம் பேசுகிறான். தந்தையோடு இருந்தும் தந்தையினுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை அவனுக்கு. யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவரோடு தான் இருந்தார். ஆண்டவருடைய அருகில் எப்பொழுதும் எப்பொழுதும் அந்த ரா உணவின் நேரத்திலும் ஆண்டவரோடு தான் இருந்தார். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவருக்கு விரோதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார். நான் ஆலயத்தில் இருப்பது ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன் என்பது பொருள் அல்ல. நாம் இங்கு அமர்ந்து கொண்டும் நம்முடைய சிந்தனைகள் வேற எங்கோ இருக்கலாம். நாம் இங்கு அமர்ந்து கொண்டும் வேற ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கலாம். எத்தனை பேர் ஆலயத்தின் திருபலி நேரத்தில் நம்முடைய மொபைல் போனை யூஸ் பண்றோம்? ஒருவேளை போன் வைப்ரேஷன்ல இருந்துச்சுன்னா யார் கூப்பிட்டுங்கிறாங்களோ. என்னுடைய போனை நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுப்பதே இல்லை. திருபலிக்கு வரும்பொழுது தடுக்க முடியாது, ஏன்னா ஆனாலும் என்னால தடுக்க முடியாது. எல்லாம் முடிந்த பிறகு சென்று பார்ப்பேன் யார் அழைத்து இருக்கிறார்கள் என்று. எத்தனை முறை நாம் இங்கு அமர்ந்தும் அவரோடு இணையாமல் இருந்திருக்கிறோம். அவர் அருகில் அமர்வது பெரிதல்ல. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். மரியா சிறந்ததை தேர்ந்தெடுத்துக் கொண்டால். எது சிறந்தது? ஆண்டவருடைய அருகில் அமர்ந்ததா? நிச்சயமாக இல்லை. ஆண்டவருடைய அருகில் அமர்ந்தது சிறந்தது அல்ல. தன்னுடைய கவனத்தை எல்லாம் அவர் மேல் காட்டியது. She was hooked to Jesus. She was focusing on Jesus. அதுதான் பெரியது. நான் இங்க இருந்தாலும் என்னுடைய ஞாபகம் வேற எங்கோ இருக்கலாம், வேற எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். எப்படி இந்த நேரம் ஆசீர்வாதத்துக்குரிய நேரமாக நமக்கு மாறும்? வெறுப்போடு அமர்ந்திருக்கலாம், ஏன் வந்தேன் என்று அமர்ந்திருக்கலாம், வர வேண்டுமே என்று சொல்லி அமர்ந்திருக்கலாம். எப்படி அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும்? நிச்சயமாக அல்ல. பின்பு சொல்வோம், ஆண்டவர் என்னுடைய ஜெபங்களை கேட்பதில்லை. நான் அவரோடு இணைந்திருக்கிறேனா? என்னுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாம் அவர் மேல் இருந்ததா? ஆண்டவர் அதைத்தானே சொல்கிறார். உன் கடவுளாகிய இறைவனை உன் முழு மனதோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும்
முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக. எத்தனை பேர் நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், நான் எப்பொழுதெல்லாம் திருபலிக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் என் முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு பலனோடு அந்த இறைவனை துதிக்கிறேன் என்று. இது அவருக்குரிய நேரம். அவர் அருகில் அமர்வது பெரிதல்ல, அவரோடு இணைந்திருப்பது தான் பெரிது. To be focused on Jesus. It is not enough that we sit at his feet. நாம் எல்லோரும் அவருடைய பாதத்தில் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அங்குதான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும். அவருடைய பாதத்தின் அடியில் நின்று நான் உங்களுக்கு மறுவரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அவருடைய பாதத்தில் அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது பெரிதல்ல, அவரோடு நான் இணைந்து விட்டிருக்கிறேனா? ஆண்டவரே, என்னோடு பேசும், என் இதயம் கூறுவதை கேளும் என்று நாம் உளமாற அவருக்கு நம்முடைய இதயங்களை திறக்க வேண்டும். அந்த அருமையான பாடல் இருக்கிறது அல்லவா? இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு, நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. அமரும் பொழுது உரையாடல் அப்படியாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆறுதலாக, என்னுடைய தேற்றுதலாக, என்னுடைய வழிகாட்டியாக ஆண்டவரை நான் இந்த இடத்தில் உணர வேண்டும். எத்தனை முறை ஆலயத்திற்கு வந்து வெறுமையாக சென்றிருக்கும் உணர்வு நமக்கு இருக்கிறது. ஆலயத்திற்கு வந்தேன், ஆண்டவரை நற்கருணையில் வாங்கினேன், ஆனாலும் ஒரு குறை, வெறுமையோடு நான் சென்று கொண்டிருக்கிறேனே, உள்ளம் நிறைவு இல்லையே என்று எத்தனை முறை நாம் சென்றிருக்கிறோம். இன்று ஆண்டவர் நமக்கு சொல்வது, அவருடைய அருகில் அமர்வது பெரிதல்ல, அவரோடு இணைவது. மனிதனாய் பிறப்பது அரிது, வாழ்வில் தெய்வத்தோடு இணைவது எளிது. அவரோடு இணையும் தருணமாக இந்த தருணம் இருக்கு. மூன்றாவதாக, மிகவும் அழகானது, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய 99% இந்த வார்த்தையை நம்ம சொல்வோம், ரொம்ப வேலை, ரொம்ப பிஸி ஆயிட்டேன், ரொம்ப வேலை. புனித 2ஆம் ஜான் பால் ஒரு அழகான வார்த்தையை சொல்வார். Do not immerse yourself in God's work so much wherein you forget the Lord of the work. மிகவும் அழகான வார்த்தைகள், விளக்குகிறேன். நாம் செய்யும் எல்லா வேலையும் நல்ல வேலைதான். உங்களுடைய குடும்பத்திற்காக உழைக்கிறீர்கள், நல்லது. பிள்ளைகளுக்காக உழைக்கிறீர்கள், குடும்பத்திற்காக. நான் தாய் திரு அவைக்காக உழைக்கிறேன், உங்களுக்காக உழைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அடுத்து நீங்கள் தான். உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. ஆனால் இந்த பணி இறைவனுடைய பணிதான். ஆண்டவருடைய பணி, ஆண்டவருடைய பணி, ஆண்டவருடைய பணி என்று சொல்லி அந்த பணியினுடைய தலைவனை நாம் மறந்து விடக்கூடாது. The Lord of the work. The Lord of the work. அப்படியானால் நான் என்னுடைய வேலை நல்ல வேலைதான். வேலை என்று சொல்லி எனக்கு குடும்பத்திற்கு சமயம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? குடும்பத்திற்காக உழைக்கிறோம், குடும்பத்தையே இழந்து தவிக்கிறோமே. இறைவனுடைய வேலை நல்ல வேலை என்று சொல்கிறோம், இறைவனை உணராமல் இருக்கிறோமே. அதுதான் ஆனது நம்முடைய பாதுகாவலி மதர் தெரேசாவுக்கு. தினந்தோறும் இறைவனுடைய பணிதான், இறைவனோட பணி. காலை எழுந்தவுடன் அனாதைகளை சந்திப்பது, அகதிகளை சந்திப்பது, குஷ்டரோகிகளை சந்திப்பது, பணியின் மேல் பணி. ஆனாலும் அந்த நாள் நிறைவடையும் பொழுது அன்னையினுடைய உள்ளத்தில் நிறைவு இருக்காது. ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு குறை. அதை தன்னுடைய ஆன்மீக குருவிடம் சொல்கிறார். நான் எத்தனை பணி செய்தாலும் எனக்கு நிறைவில்லை, எனக்கு நிறைவில்லை. I am not satisfied. There is emptiness within. அப்பொழுது அந்த குருவானவர், அந்த ஆன்மீக வழிகாட்டி அன்னை தெரேசாவுக்கு சொல்கிறார், இன்று முதல் உன்னுடைய வாழ்நாளின் 1 மணி நேரத்தை நற்கருணை ஆண்டவரோடு கழி. அவர்தான் உன்னுடைய பணிகளின் தலைவன். நீ செய்கிறாயே அந்த வேலை
அந்த வேலையினுடைய தலைவன். நீ வேலை வேலை வேலை, இறைவனுடைய வேலை இறைவனுடைய வேலை என்று சொல்லி இறுதியில் இறைவனே மறந்து விட்டாய். இறைவனே மறந்து விட்டாய். You have forgotten the Lord of the work. அவரோடு அமர்ந்து விட்டு அவரோடு பேசிவிட்டு அதன் பின் உடைய வேலையை செய். அங்கு மாறியது வாழ்க்கை, அங்கு நிறைவு. எத்தனை நேரத்தில் உடைய குடும்பங்களுக்காக உழைத்து அனைத்தையும் செய்துவிட்டு இறுதியில் சொல்கிறீர்கள், ஏதோ ஒரு குறை இருக்கிறது, சமாதானம் இல்லை, என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய குடும்பம் என்னுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எத்தனை முறை இந்த வார்த்தைகளை நாம் சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் அவரோடு அமர்ந்து நாம் பேசுவதில்லை. நம்முடைய இந்த பணி வாழ்க்கையில் நம்முடைய பணிகளின் தலைவனை நாம் மறந்துவிடக்கூடாது. Let us not forget the Lord of the work. அவர்தான். அங்கு அவரோடு நம்முடைய நேரத்தை கழித்து விட்டுதான் வேறு எல்லாம். இன்று நாம் இந்த திருபலியை கொண்டாடும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் உண்மையிலேயே ஆண்டவரை வரவேற்கும் குடும்பங்களாக இருக்கிறதா? அன்போடு, வாய் வார்த்தைக்கு அல்ல, அன்போடு கடந்து போக விடக்கூடாது. ஆண்டவரை கடந்து போக விடக்கூடாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன். எத்தனை ஆழமான விசுவாசம் யாக்கோபினுடைய விசுவாசம். I will not let you go until you bless me. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன். ஆண்டவர் ஆசீர்வதித்து தான் போவார். நிச்சயமாக இன்று அவரை நாம் நம்முடைய உள்ளமாற வரவேற்க, நம்முடைய பணிகளின் இந்த நடுவில் நாம் பணிகளின் தலைவனை மறந்து விடக்கூடாது. அவருக்கு உரியதை அவருக்கு கொடுங்கள். ஆண்டவர் அதைத்தானே சொல்கிறார். சீசருக்கு உரியதை சீசருக்கும், இறைவனுக்கு உரியதை இறைவனுக்கும் கொடுங்கள். அப்படியானால் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு உரியதை குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும். வேலை நான் குடும்பத்துக்காகத்தானே செய்யறேன், யார்கிட்டயும் பேச மாட்டேன், யார்கிட்டயும் நான் என்னுடைய நேரத்தை செலவிட மாட்டேன் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் எப்படி நம்மோடு நிற்கும்? குடும்பத்திற்கு உழைப்பது நல்லது. ஆனால் குடும்பத்திற்கு தேவையான இந்த நேரத்தை குடும்பத்திற்கு, வேலைக்கு தேவையான நேரத்தை வேலைக்கு, இறைவனுக்கு உரிய அந்த நேரத்தை இறைவனுக்கு. What belongs to God, give it to God. அது இறைவனுக்கு உரியது. ஆகையால் அதை உளமாறு மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு கொடுப்போம். இறைவன் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருடைய இல்லங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் எந்த இல்லத்திற்கு அழைத்தாலும் வருவார். எங்கு அழைத்தாலும் ஆண்டவர் வருவார். அவரை நாம் உளமாற அழைப்போம். அவர் வரும் பொழுது உளம் திறந்து அவரோடு பேசுவோம். ஒவ்வொரு நாளும் அவரோடு உரையாடுவோம். ஏதாவது வீட்டுல கஷ்டமா, துன்பமா, திவ்ய நற்கருணை தேடி வாருங்கள். நற்கருணை நாதர் இங்குதான் இருக்கிறார். அமர்ந்து ஜெபியுங்கள், அமர்ந்து ஜெபியுங்கள். யாருக்காவது வீட்டில் சுகம் இல்லையா? நீங்கள் சொல்ல வேண்டியது குருவானவரிடம் முதல். சொல்வதில்லையே. கடந்த வாரம் கூட யாரோ ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியவே, நம்மளுடைய பங்கு எனக்கு தெரியவே. எத்தனை முறை ஆண்டவரை நினைத்து பார்க்கிறோம். ஹாஸ்பிட்டல் போடுறோம், டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்கிறோம், இவர்கிட்ட சொல்லியிருக்கிறோமா இதுதான் ஆயின்குது? சில நபர்கள் எனக்கு அத்தனை சந்தோஷம், ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி போன் பண்ணுவாங்க. அதர் இப்படி ஆயிடுச்சுக்குது, தயவு செய்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இறைவனோடு பரிந்து பேச, இறைவனோடு பரிந்து பேச. எத்தனை முறை பிறரை தேடுவதற்கு முன்பதாக நாம் அவரை தேடி இருக்கிறோம். அவரை தேடி இருக்கிறோம். ஏதோ ஒரு வீட்டுல ஒரு கஷ்டம், எத்தனை முறை தனிப்பட்ட விதத்தில் நான் வந்து அவரோடு போராடி இருக்கிறேன். இங்கு அமர்ந்து ஏதோ ஒரு நாள் போராடுவது அல்ல. போராட்டம் என்பது ஒரு நாள் அல்ல. போராட்டம் என்பது ஒரு நாள் அல்ல. அந்த பாடலில் நாம் கேட்கிறோம் அல்ல, ஓயாது ஜெபித்திட வரம் தாரும், ஓயாது ஜெபித்திட, சோராது ஜெபித்திட. ஏதோ ஒரு நாள் அழுவது அல்ல, ஏதோ ஒரு நாள் கண்ணீர் வடித்து விட்டு ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்பது அல்ல. தினந்தோறும் போராடுவோம். நிச்சயமாக கேட்பார், கடந்து போக மாட்டார். இன்று அந்த இறைவனை நாம் பற்றி கொள்வோம். இந்த மார்த்தா மரியா குடும்பத்தினர் பற்றி கொண்டது போல அவரே பற்றி கொள்வோம். ஆண்டவரே, நாங்க வேற எங்கு போவோம்? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம்
உம்மிடமே உள்ளது என்று சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மை கடந்து போக மாட்டார். அந்த உறுதியான விசுவாசத்தோடு இந்த திருபலியை தொடர்ந்து ஆற்றிடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். அவரோடு இணைந்து நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் பொழுது தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். அருள்வடிவே இறைவா, எமது திரு அவையை வழி திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் புதிய ஆற்றலோடு அனைத்து மாந்தருக்கும் இறையரசை வழங்கிட தேவையான ஞானத்தை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் நலப்பணியாளர்கள் சுயநலம் துறந்து பிறநலம் காக்கவும், ஏழை எளியவரின் துயர் நீக்கும் பணியில் நேர்மையோடும் உண்மையோடும் செயல்படும் நல்ல மனதை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விருந்தோம்பல் என்பது முழு இதயத்தோடு செயல்படும் ஒரு நல்ல செயல் என்பதை நாங்கள் எப்பொழுதும் மனதில் இருத்தி, எங்களை நாடி வரும் உறவினரையும் விருந்தினரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நடத்திட தேவையான பரந்த மனதினை அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்காலத்தில் நாங்கள் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் வரப்போகும் மாட்சிமைக்காக என்பதனை உணர்ந்து, நாங்கள் உலகில் நிலவும் சாதி, இனம், மொழி, சமயம் இவற்றால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை கடந்து மனுகுலம் முழுவதும் சமத்துவம், சகோதரத்துவம் நிலவிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக அயராது ஜெபித்திட ஆண்டவர் முன் நாம் வைக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஜெபங்களும் ஒருபோதும் வீண் போகாது. நம்முடைய கண்ணீர் வீண் போகாது. அவர் நம்மை விட்டு கடந்து செல்ல மாட்டார், செல்ல விடக்கூடாது. நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். உலகில் அமைதி நிலவிட ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நம்மிடம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருவலியிலும் அன்போடு எங்களை அழைக்கின்றேன். உம்முடைய அழைப்பை ஏற்று வரும் நாங்கள் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உம்மை துதித்து வணங்கிடவும், எங்களுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் இந்த ஜெபிக்கும் நேரத்தில் நீர்தாமே இருக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.